நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள். 4 மணி நேரத்தில் 2 இஸ்ரேலின் கப்பலை தாக்கிய கவுதி படைகள். ஹமாஸின் தலைவர் விடுத்துள்ள 7 அறிவிப்புகள். காசாவில் சண்டையிட்டு வந்த இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழப்பு. உக்ரைனுக்கு போர் விமானங்கள், ரஷ்யாவுக்கு எரிச்சலூட்டும் அறிக்கை ஒன்று. உடல்களுடன் 36 மணி நேரம் இருந்தோம். உத்தரகாண்டில் உயிர் பிழைத்த மலையேற்ற வீரர்கள் தகவல். குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்களை மீறும் படைகளின் பட்டியலில் இஸ்ரேல். இந்திய பிரதமராக 3வது முறையாகவும் நரேந்திர மோடி இன்று பதவியேற்பு. ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 27 பேர் உயிரிழப்பு. ஹமாஸால் சிறைபிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் மீட்பு. இஸ்ரேல் ராணுவம் அதிரடி தாக்குதல். ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் இலங்கை தேர்வு. காசா மக்களுக்கு ஆதரவாக ஸ்பெயினில் சடலங்கள் போல் படுத்திருந்து மக்கள் போராட்டம். வர்த்தக வழித்தட திட்டம் சீனா பாகிஸ்தான் உறுதி. எக்ஸ்பிரஸ் பெர்லின் கழிவுகள் ஆய்வு செய்ய விசேட குழு வருகை. ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்ட இலங்கை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அவசர தொலைபேசி இலக்கம். சுவிட்சர்லாந்தில் புதிய கோவிட் மாறுபாடு பரவல், அரசாங்கம் விடுத்துள்ள கோரிக்கை. டொரண்டோ விமான நிலையத்தில் இன்று விசேட பயிற்சி. பறக்கும் விச சிலந்திகள் அச்சத்தில் அமெரிக்க மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். செங்கடலில் தொடர்ச்சியாக தாக்குதலை கவுதி படைகள் நடத்தி வரும் சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செல்லும் கப்பல்களை இலக்கு வைத்தே தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 4 மணி நேரத்தில் அதிரடி தாக்குதலை கவுதி படைகள் நடத்தியுள்ளனர். அதாவது 4 மணி நேரத்தில் 2 கப்பல்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உட்பட்ட கப்பல்கள் தீப்பற்றி எறிவதாகவும் கவுதி படைகள் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதல் நடந்து ஒரு சில மணித்தியாலத்திலேயே இந்த அதிரடித்தான தாக்குதல் கவுதி படைகள் செங்கடலில் வைத்து தாக்கியுள்ளார்கள் என ஏமனின் கவுதி படைகள் அறிவித்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய படுகொலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் கனியே பின்வருமாறு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். நுசிராத் மற்றும் டெய்ர் அல் பாலாவில் நமது மக்கள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான படுகொலைகளை எதிரி தொடர்கிறது. ஆக்கிரமிப்பே குழந்தைகள் கொலையாளிகள் என்று உலகம் முத்திரை குத்துகிறது. ஆனால் நம் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போருக்கு முடிவு கட்ட முடியவில்லை. எங்கள் மக்கள் சரணடைய மாட்டார்கள். மேலும் இந்த கிரிமினல் எதிரியின் முகத்தில் எங்கள் உரிமைகளை பாதுகாக்க எதிர்ப்பு போரும் தொடரும். எனவே ஆக்கிரமிப்பு அதன் விருப்பங்களை நம்மீது பலவந்தமாக திணிக்க முடியும் என்று நம்பினால் அது ஒரு மாயை. நமது மக்களுக்கு பாதுகாப்பை அடையாத எந்த உடன்படிக்கைக்கும் ஹமாஸ் முதலில் உடன்படாது. ஆக்கிரமிப்பு இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியடைந்துள்ளது. மேலும் உலக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கொடூரமான படுகொலைகள் மற்றும் ஏராளமான சிவிலியன் தியாகிகளுக்கு எதிராக அனைத்து முஸ்லிம் நாடுகளும் உலகெங்கிலும் உள்ள சுதந்திர மக்களும் எழுந்து நின்று வர வேண்டும் என குரல் கொடுக்க வேண்டும் எனவும் ஹமாஸின் தலைவர் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். காசா போரிலிருந்து திரும்பிய இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருவர் எலிரன் மிஸ்ட்ராகி என்பவரே ஆழ்ந்த மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவுடன் மோத வேண்டாம் என முன்பு நேட்டோ நாடுகளை அறிவுறுத்தி வந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானே இப்போது முற்றிலுமாக ரஷ்யாவுக்கு எரிச்சலூட்டும் அறிக்கைகளை விடுத்துக் கொண்டே இருப்பது நேட்டோ நாடுகளுக்கே கவலையை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. உக்ரைனுக்கு போர் விமானங்களை அனுப்ப இருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இந்த வகையில் மிரேஜ் 2000 வகை ஜெட் விமானங்களை உக்ரைனுக்கு அளிக்க இருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். என்றாலும் அந்த விமானங்கள் எப்போது உக்ரைனுக்கு அனுப்பப்படும், எத்தனை விமானங்கள் அனுப்பப்படும் என்பது தொடர்பான விவரங்களை அவர் தெரிவிக்கவில்லை. அத்துடன் அந்த விமானங்களை இயக்க உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் மேக்ரான் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு விமானங்களை கொடுப்பது, ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்துவது போன்ற செயல்கள் நேட்டோவுடன் நேரடி போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரித்துள்ள நிலையில் அவருக்கு எரிச்சலூட்டும் வகையில் தொடர்ந்து மேக்ரான் அறிக்கைகளை விட்டு வருவது நேட்டோ நாடுகளுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக அமைந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் உள்ள மலைப்பகுதியில் கர்நாடகர், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த மலையேற்ற வீரர்கள் மற்றும் உள்ளூர் வழிகாட்டிகள் என மொத்தமாக 22 பேர் அடங்கிய குழுவினர் கடந்த மே 29ஆம் தேதி மலையேற்றத்தில் ஈடுபட்டனர். ஜூன் 3ஆம் தேதி
அவர்கள் அடிவாரத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது பனிப்புயல் காரணமாக 9 பேர் உயிரிழந்தனர். தீவிர தேடுதல் பணியில் இறங்கிய மீட்புக் குழு உயிர் பிழைத்த 13 வீரர்களை மீட்டு வந்துள்ளது. உடல் சோர்வு, போதிய ஆக்சிஜன் இன்மை காரணமாக 9 வீரர்களும் சுருண்டு விழுந்து இறந்ததாகவும் மீதமுள்ள வீரர்களால் அங்கிருந்து நகர முடியவில்லை எனவும் அவர்கள் தனிப்பட்டியில் உணவு வைத்திருந்தனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் கடுமையாக காற்று வீசியதனால் அதை திறந்து சாப்பிட முடியவில்லை. இதனால் அவர்களது உடல்நிலையும் சரிந்து வந்துள்ளது. அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. உயிரிழந்த தங்கள் சக வீரர்களுடன் அவர்கள் 36 மணி நேரம் அப்படியே இருந்துள்ளனர் என்றும் இதன் பிறகு அடிவாரத்திலிருந்து வழிகாட்டிகள் மற்றும் சில மலையேற்ற வீரர்கள் மேலே சென்று புயலில் சிக்கி வீரர்களுக்கு உதவியுள்ளனர். இந்த நிலையில் உயிர் பிழைத்த 13 வீரர்களை மீட்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்களை மீறும் படைகளின் பட்டியலில் இஸ்ரேல் ராணுவத்தையும் ஐக்கிய நாடுகள் சபை சேர்த்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு குழந்தைகளை பாதுகாக்க தவறிய குற்றவாளிகள் பட்டியலில் இஸ்ரேல் ராணுவமும் இடம்பெற்றுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்ததாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேல் தூதுவர் ஹிலாட் எர்டன் தெரிவித்துள்ளார். இந்த பட்டியல் அடுத்த வாரம் ஐநா பாதுகாப்பு சபையில் சமர்ப்பிக்கப்படும். மோதல்களில் குழந்தைகள் கொல்லப்படுவது, உதவி கிடைக்காதது, பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளை குறிவைத்தும் நடத்தப்படும் தாக்குதல்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு மனிதாயமான உதவி தேவைப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமராக நரேந்திர மோடி இன்று 3வது முறையாக பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பங்கேற்க உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதன்படி 3வது முறையாக இந்திய பிரதமராக தனது 73வது வயதில் நரேந்திர மோடி இன்று இரவு 7:15 மணிக்கு ராஷ்டிரபதி பவனில் பதவியேற்க உள்ளதாக இந்தியாவில் ஜனாதிபதி மாளிகை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்போது மத்திய அமைச்சர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் இடம்பெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிகழ்வுக்கு 7 நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பங்களாதேஷ் பிரதமர், மாலத்தீவு ஜனாதிபதி, மொரிசியஸ் பிரதமர், சீசெல்ஸ் துணை ஜனாதிபதி, நேபாள பிரதமர், பூட்டான் பிரதமர் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ள தலைவர்களுக்கு ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவினால் இன்று விருந்து உபசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அமைய அரசியல் பிரமுகர்கள், கலைஞர்கள், பிரபலங்கள் உள்ளிட்ட 8000க்கும் அதிகளவானோர்கள் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதமர் மற்றும் அமைச்சரவை பதவியேற்புக்காக டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்த அதன்படி இன்றும் நாளையும் டெல்லி போலீசார் 144 தடை உத்தரவு பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையை அண்மித்த பகுதிகளில் ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தை உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போரானது 2 ஆண்டுகளை தாண்டியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் இதில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத சப்ளை மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்குகின்றன. இதன் மூலமாக உக்ரைன் இன்னும் போரில் தாக்குப்பிடித்து நிற்கின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தை குறிவைத்து உக்ரைன் சராமரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாகவும் அவற்றில் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தாக்குதலில் 27 பேர் பலியாகியதாகவும் மேலும் 15 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மத்திய காசாவில் ஹமாஸால் சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் 4 வரை இஸ்ரேல் ராணுவம் மீட்டுள்ளது. அவர்கள் அல் நுசிராட்டில் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீட்கப்பட்ட இஸ்ரேலியர்கள் 21, 25, 27 வயதுடையவர்கள் என்றும் மற்றும் 40 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் உடல்நலம் குறித்து எதுவித பாதிப்பும் இல்லை என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டு நோவா இசை விழாவின் போது குறித்த 4 சிறைபிடிக்கப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் சுமார் 93 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பமானதிலிருந்து இதுவரை 36,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் 83,000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நியூயார்க்கில் நடைபெற்றுள்ள ஐக்கிய நாடுகளின் பொது சபையினால் இத்தெரிவு இடம்பெற்றுள்ளது. 189 உறுப்பு நாடுகளில் 182 வாக்குகளை பெற்று 2025 ஜனவரி 1 முதல் 3 வருட காலத்துக்கு இலங்கை ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்திலிருந்து 2வது அதிகூடிய வாக்கு எண்ணிக்கைகளையும் ஒட்டுமொத்தமாக 7வது அதிக வாக்கு எண்ணிக்கைகளையும் இலங்கை பெற்றுள்ளது. இதற்கு முன்னர் 1985 ஆண்டு தொடக்கம் 1989 ஆண்டு வரை மற்றும் 2006 ஆண்டு தொடக்கம் 2008 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்த சபைக்கு இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சபையின் மூலம் வறுமையை ஒழித்தல், உணவு பாதுகாப்பு, அபிவிருத்திக்கான நிதியுதவி, பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு சிறந்த ஆதரவு அளிக்கும் சர்வதேச நிதி கட்டமைப்பின் சீர்திருத்தம், காலநிலை நீதி, பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கான முயற்சிகள், மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பிளவை குறைத்தல் போன்றன முக்கிய நோக்கங்களாக கொள்ளப்பட்டுள்ளன. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 நாடுகளில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலிருந்து உஸ்பெகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை அடங்குகின்றன. இந்த நிலையில் வெளிவிவகார அமைச்சு மற்றும் அதன் வெளிநாட்டு ராஜதந்திர தூதரகங்கள் தலைமையிலான இலங்கையின் ராஜதந்திர ஈடுபாட்டுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருக்கும் என்றும் குறிப்பிடத்தக்கது. காசா போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்பெயினில் உள்ள கலை அருங்காட்சியகம் அருகே நூற்றுக்கணக்கானோர் சடலங்கள் போல் அசைவின்றி படுத்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 8 மாதங்களாக இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதலால் பாலஸ்தீனர்கள் தினமும் எதிர்கொண்டு வரும் துயரங்கள் குறித்தும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்க இவ்வாறு செய்வதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனா பாகிஸ்தான் வழித்தட திட்டத்தின் 2ஆம் கட்ட பணியில் உயர்தர வளர்ச்சியை மேற்கொண்டு விரைவில் முடிக்க இரு நாட்டு தலைவர்களும் உறுதி பூண்டுள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் 5 நாள் அரசுமுறை பயணமாக அண்டை நாடான சீனாவுக்கு சென்றுள்ளார். அங்கு அந்நாட்டு பிரதமர் லீ கியாங்கை நேற்று முன்தினம் சந்தித்து பேசிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக தலைநகர் பீஜிங்கில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை ஷெபாஸ் ஷெரீப் நேற்று சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு உறவுகளையும் பலப்படுத்துவது தொடர்பாக இருவரும் பேசியதாகவும், குறிப்பாக சீனா பாகிஸ்தான் வர்த்தக வழித்தட திட்டத்தை மேம்படுத்துவது குறித்து ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஷி ஜின்பிங் பேசியதாக கூறப்படுகிறது. இடையூறுகளிலிருந்து அந்த திட்டத்தை பாதுகாக்க இருவரும் உறுதி எடுத்துக் கொண்டதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்துக்குள்ளானதில் பிளாஸ்டிக் கழிவுகளை ஆய்வு செய்வதற்காக பிரித்தானியாவைச் சேர்ந்த விசேட நிபுணர் குழு ரிச்சர்ட் தோம்சன் உள்ளிட்ட குழுவினர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்துக்கு உள்ளாகி கடலில் மூழ்கியதன் பின்னர் கரையொதுங்கிய பிளாஸ்டிக் கழிவுகள் புத்தளம், வத்தலை பிரதேசங்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த பிளாஸ்டிக் கழிவுகளை ஆய்வு செய்வதற்காக நிபுணர் ரிச்சர்ட் தோம்சன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இதேவேளை அவருக்கு உதவும் வகையில் ஆஸ்திரேலியாவில் சட்டத்தரணி மிச்சல் டெய்லரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகள் ஊடாக இலங்கையின் கரையோர வளங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான ஆய்வு அறிக்கையை பேராசிரியர் ரிச்சர்ட் தோம்சன் இதன்போது தயாரிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அவர் இதற்கு முன்னரும் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் போருக்காக ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவ வீரர்களை கடத்தியமை தொடர்பில் அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக எந்தவொரு தகவலையும் பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்க முடியும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தகவல் குறித்து 0112441146 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினரின் கடத்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அதிகாரிகள் இம்மாதம் 25ஆம் தேதி குறித்த குழு ரஷ்யா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போருக்காக ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவ வீரர்களை கடத்துவது குறித்து ஆலோசிக்க இலங்கை தூதுக்குழு ரஷ்யா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இலங்கை ராணுவ வீரர்கள் இந்த குழுவில் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சராக தாரக பாலசூரிய, பாதுகாப்பு செயலாளர் நாயகம் கமல் குணரத்ன மற்றும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் சமன் வீரசிங்க ஆகியோர் உள்ளடங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் KP2 என்ற புதிய கோவிட் மாறுபாடு தோன்றியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. கோடை மாதங்கள் முழுவதும் இந்த கோவிட் மாறுபாடு தங்கியிருக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோவிட் மாறுபாடு வேகமாக பரவி வருவதாகவும், ஆனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அந்நாட்டு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதிய கோவிட் மாறுபாடு அதன் தீவிர போக்கை இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
டொரண்டோவின் பியர்சன் விமான நிலையத்தில் இன்றைய தினம் விசேட பயிற்சி நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. பாரிய அளவிலான வெடிப்பு சம்பவம் ஒன்றின் போதான நிலைமைகளின் அடிப்படையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. நூற்றுக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் இரவு 11:30 மணிக்கு இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டால் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் ஒத்திகை பயிற்சி மேற்கொள்ளப்பட உள்ளதும் இந்த ஒத்திகை அதிகாலை 3 மணி வரையில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் மிகவும் குறைந்த அளவிலான பயணிகள் விமான நிலையத்தில் இருக்கக்கூடும் என்ற காரணத்தினால் இந்த நேரத்தை அதிகாரிகள் தெரிவு செய்துள்ளனர். விமான நிலையத்தில் வெடிப்பு சம்பவம் ஒன்றின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் தெளிவுபடுத்தும் வகையில் இந்த ஒத்திகை முன்னெடுக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் இந்த ஒத்திகையின் போது பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும் வழமை போன்று தடையின்றி பயணங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் புதிய வகை விஷ சிலந்திகள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 4 அங்குல நீளமான கால்கள் கொண்ட இந்த பெரிய சிலந்திகள் மற்ற சிலந்திகளைப் போல் அல்லாமல் பறக்கும் திறன் கொண்டவை எனவும் குறிப்பாக இந்த சிலந்திகள் உற்பத்தி செய்யும் பட்டு நூல்களை காற்றில் வீசுவதன் மூலமாக பறக்கும் திறனை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிரகாசமான மஞ்சள் மற்றும் சாம்பல் நிறத்தில் இருக்கும் ஜோரோ என்று அழைக்கப்படும் இந்த சிலந்திகள் கடந்த அக்டோபரில் ஆக்கிரமிப்பு இன நிபுணர் டேவிட் கோயில் வெளியிட்டுள்ள ஆய்வில் ஆசியாவை சேர்ந்தவை என கூறப்பட்டுள்ளது. இந்த சிலந்திகள் 2010 வடக்கு ஜோர்ஜியாவில் காணப்பட்ட நிலையில் 2022 முதல் நியூயார்க் நகரில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மேலும் புளோரிடா, அலபாமா, மிசிசிப்பி, கரோலினாஸ், டென்னசி, கென்டக்கி, வர்ஜீனியா, மேற்கு வர்ஜீனியா, மேரிலாந்து மற்றும் ஓகியோ உள்ளிட்ட கிழக்கு அமெரிக்காவின் சில பகுதிகளில் ஜோரோ சிலந்திகளை பார்த்ததாக மக்கள் அறிவித்துள்ளனர். மேலும் இந்த சிலந்திகள் மற்ற சிலந்திகளுக்கு விரோதமான சூழலில் கூட உயிர் வாழ முடியும் என்றும் டேவிட் கோயில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.